சொந்த வீட தவிர்த்துட்டு, இந்த வாடகை வீட்ல இருக்கிற நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட வந்து அவ்வளோ ஒரு அழகா, அமைப்பா வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகுபடுத்தி பார்த்துருப்பாங்கங்க. அவங்கள பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, "நீ இருக்கிறது வாடகை வீடு தானே, எதுக்கு இப்படி காச கரியாக்கி வாடகை வீட்ல இவ்வளோ பொருட்கள வாங்கி குமிச்சிருக்க? இந்த வீட்ட அலங்காரம் பண்ணி என்ன பண்ண போற? இது என்ன உன்னுடைய சொந்த வீடா?" அப்படின்ற மாதிரி நெறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதிகமா நம்மளுடைய மெமரீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த வாடகை வீடா தான் இருக்கும். நம்மளுடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தது, நடந்தது, அழுகை, சிரிப்பின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையின் அடிகளை எடுத்து வைக்கிற எல்லா மெமரிஸுமே வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்குன்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து தயங்காதீங்க. நீங்கள் இருக்க வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணி வைக்க போகிறது இந்த வாடகை வீடு தான். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.